குலதெய்வம் வீட்டிற்குள் வரும் முறைகள் அதை பற்றி ஒரு தெளிவாக சொல்லிடுவோம். குலதெய்வங்கிறது நம்ம குலத்தை தாக்குற தெய்வம். பரம்பரையாக நமது முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் தான் குலதெய்வம். இப்போ பரம்பரைன்னு சொல்லும் போதே நம்மளோட முன்னோர்கள் அப்படிங்கிறத குறிக்குது. முன்னோர்கள்னாலே நம்மளோட தாத்தா பாட்டி, நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியோர்கள், இது கொள்ளுப்பாட்டி, அந்த அந்த மாதிரி போகும்போது நம்மளோட அப்பாவோட அப்பாவோட அப்பா அந்த மாதிரி சந்ததியாக தான் வரும். அதனால் உங்களோட குலதெய்வம் அந்த சந்ததியில் ஒட்டின ஒன்றா தான் இருக்கும். அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் குலதெய்வம். உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது தான் குலதெய்வம். மரபணுப்படியாக, அறிவியல் முறைப்படி பார்த்தா குலதெய்வம் மரபணுப்படியாகவே ஒவ்வொரு ஆளையும் தொட்டு 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 வர்றதான். இப்போ எப்படி உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை, அது நீங்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை, அது உங்கள் பையன், இந்த மாதிரி வரிசையாக வர்ற மாதிரி தான் குலதெய்வம் உங்களை தொட்டு 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 வரும். அதனால் குலதெய்வங்கிறது நீங்கள் பிறந்த பிறப்பு ஒருத்தன் குலதெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது உனக்கு ஒரு குழந்தையே இல்லை, உங்களுக்கு அப்பா அம்மாவே இல்லை அப்படிங்கிற ஒரு சொல்கிற தத்துவத்துக்கு போயிடும். நமது தமிழ் முறைப்படி குலதெய்வம் என்பது முக்கியமான ஒன்று. அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா வரலையா அதை எப்படி நான் பார்க்குறது, என் குலதெய்வமே தெரியலை, நான் இப்படி அதை கண்டுபிடிக்கிறது, இப்படி பல பேர் பல கேள்வி வச்சுருப்பீங்க. முதல்ல குலதெய்வம் வீட்டிற்குள்ளே எப்படி வரும், அதை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். நல்லா ஃபுல் வீடியோ நல்லா பாருங்கள், கடைசி வரைக்கும் நல்லா பாருங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இடையில நான் உங்களுக்கு குலதெய்வத்தை வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பரிகாரம், அதாவது உங்களை குலதெய்வம் தொட்டிருந்தா நீங்களே சொன்ன உடனே குலதெய்வம் வந்துடும். அதாவது குலதெய்வம் நீங்கள் சாமியாடிகளாக இருந்தால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அழைச்ச உடனே கொண்டு வந்துடலாம். நீங்கள் குலதெய்வமே தெரியலைன்னா அதுக்கு உண்டான பரிகாரம் இருக்குது. அது வீடியோவோட கடைசி இல்லைன்னா எண்டில் சொல்கிறேன், கடைசியில் இல்லைன்னா நடுவில் கூட சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்காண்டி கண்டிப்பாக. முதல்ல குலதெய்வங்கிறது எப்படி வரும்னா, இப்போ நீங்கள் போய் வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ மாசி கலரியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் உங்கள் திருவிழா வைக்கிறீங்கன்னா முதல்ல மாசி கலரி அப்படின்னா தான் அது குலதெய்வத்துக்கு உருத்தான ஒரு நாள். அந்த மாசி அமாவாசை பொழுது சிவன் நேரடியாக இந்த புவியில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் பார்க்க வராருன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அன்றைய பொழுது சிவன் நைட்டு இரவு முழுதும் முழிச்சு நம்மளை எல்லோரும் பார்க்குறாங்கிறதும் ஒரு ஐதீகம். அதனால் அந்த நாளில் குலதெய்வங்களோட சக்திகள் அதிகமாக இருக்கும். இப்போ எனக்கு குலதெய்வமே கோயிலுக்கே போகிறதில்ல, நாங்கள் எப்போ ஒரு இடத்துல போகிறோன்னா அந்த சிவராத்திரி அன்றைக்கி போய் உங்கள் குலதெய்வத்தை போய் இரவு முழுதும் அங்கே முழிச்சு நின்று பூஜை பண்ணிட்டு வாங்க. மறுநாளே உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டோட, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிற்கும். இது முக்காலும் சத்தியம், உண்மை. நானும் ஒரு மரலாடிங்கிற முறையில் இந்த பதிவை உங்கள் முன்னாடியே வைக்கிறேன். நிறைய ஆன்மீக நண்பர்கள் பார்ப்பீங்க, எல்லாருமே பார்ப்பீங்க. இந்த வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சொல்கிறோம். அதுபடியே நீங்கள் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த மாசி கலரி இதில் போனீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோட அருளை இன்னும் நீங்கள் பெறலாம். அதேமாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்கள், இப்போ குலதெய்வமே எங்கள் குலதெய்வம் பக்கத்துலேயே இருக்குன்னா நீங்கள் அமாவாசை பௌர்ணமி போய் உங்கள் குலதெய்வத்துக்கு பிடிச்சதா ஏதோ வாங்கி அது கொடுத்து அதை செலுத்தி கொண்டு வாங்க. குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால், இப்போ கருப்பண்ணசாமியை பொறுத்தவரையில் நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவருக்கு ஒரு வேட்டி ஒரு இது வச்சு அவருக்கு உண்டானதை போட்டு அவர் படையல் போட்டு அவருக்கு ஒரு சுருட்டு 2 சுருட்டு ஒரு வெத்தலை பாக்கு அந்த மாதிரி பொறி கடலை இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கனாலே போதும். கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் நம்ம அசைவ படையல் தான் போட்டோங்கிறது அது வாஸ்தியம் கிடையாது. தமிழ் கடவுள்கள் ஃபுல்லாமே அசைவம் சாப்பிட்றது தான். ஆனால் அசைவத்தையே நம்ம பொழுது நேரமும் படையலை போட முடியாது. நம்ம மக்களோட நிலைமைகள் பொறுத்து நம்மளோட மக்கள்கள் அந்த காலத்தில் ஆணிரைகள்னால் கால்நடைகளோடு வாழ்ந்ததுனால தன்னிட்ட இருக்கிற ஒரு பொருளை சாமிக்கு கொடுத்து அதை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம சாமிகளுக்கு பலியிடுதல்ங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு நம்மகிட்ட உள்ள பொருளை சாமிக்கு பலியிட்டு அதை நம்மளே சாப்பிட்டுக்கிறோம். ஸோ இதுதான் அந்த வழிமுறைகள். அதாவது இது நம்ம கடைப்பிடிச்ச ஒன்று, எல்லா மக்களும் நல்லா இருக்குங்கிற ஒரு நோக்கத்தில் நமது முன்னோர்கள் எடுத்த முடிவு ஒன்று. இன்னொன்று குலதெய்வம், அடுத்து குலதெய்வத்தை எப்படி இங்கே நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது. இப்போ நீங்கள் குலதெய்வம் அமாவாசை பௌர்ணமிக்கு போயிட்டீங்க அப்படின்னு எங்கள் குலதெய்வம் எனக்குன்னு பார்க்கல, என் குடும்பத்தில் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு போய் பௌர்ணமி நாட்களில் போங்க. ஏன்னா பௌர்ணமி நாட்களில் இது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பௌர்ணமி நாட்களில் போய் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு உங்கள் குலதெய்வத்துலேருந்து ஒரு கைப்பிடி மண் அந்த குலதெய்வத்தோட வாசலில், இப்போ என் குலதெய்வமே சுற்றி இது போட்டாங்க, பேப்பர் பிளாக் வச்சுட்டாங்க அப்படின்னா குலதெய்வத்தோட வெளியே இதுதான் ஒரு இடத்துல எடுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு அதை வீட்டில் வச்சு 48 நாள் அதுக்கு முன்னாடி விளக்கு போட்டு ஒரு மண்டலம் அதை பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் அந்த மண்ணை தேடி, தன்னோட எல்லையை தேடி அந்த மாதிரி அதுவும் தேடி வந்துடும்.
இன்னொன்று இதுவும் செஞ்சு எனக்கு குலதெய்வம் வரலை அப்படின்னா இன்னொன்று இருக்கு, மைங்கிறது வந்து எல்லாரும் நினைப்பீங்க அது கெட்டதுன்னு சொல்லிட்டு. நல்லதுக்கும் இருக்குது, தீவினைக்கும் இருக்குது, நல்ல மையும் இருக்குது, கெட்ட மை இருக்குது. உங்களுக்கு இப்போ நல்ல மை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்மளோட குலதெய்வத்தை நம்மக்கிட்ட வர வைக்கிறதுக்காண்டி தான் இந்த முறையை பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ நான் வந்து நல்ல மை அதை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். நல்ல மைங்கிறது உங்கள் குலதெய்வத்தோட சிலையில் நீங்கள் நம்ம தொடர்ச்சியாக வந்து எண்ணெய் காப்பு சாத்தி இந்த மாதிரி வழிபடும் போது அந்த எண்ணெய்களோட பிசுக்கள்லாம் சிலையிலேருந்து அந்த சிலையில் இருக்கிற இதையும் சேர்த்து கொஞ்சம் சின்ன சின்ன துகள்கள் மண்கள் சேர்த்து எல்லாமே சேர்த்து ஒரு களி மாதிரி, அதாவது ஒரு களிமண் மாறின ஒரு நிலைமைக்கு வந்து மாறி நம்ம சிலையோட அடிப்பகுதியில் வந்து கால் பகுதி அந்த இடையில எங்கெங்கே நிற்கிதோ. இப்போ கருப்பண்ணசாமின்னா அவர் கை மடக்குவார். அந்த கையை வந்து நம்ம வந்து சிலையை உட்பக்கம் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அவுட்ரு கொடுக்க மாட்டாங்க. அந்த சிலையோட கையை தனியாக எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடையில அதில் வந்து மாட்டிக்கிட்டு நிற்கும். அப்புறம் வந்து இந்த கதைன்னு கருப்பசாமி கதை வச்சுருப்பார்ல, அந்த கதையிலையும் இருக்கும். அப்புறம் அவருக்கு கழுத்து பகுதி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிசுக்கள் வந்து நிறைஞ்சிருக்கும். அது வந்து உண்மையிலேயே மிக மிக சக்தி வாய்ந்தது. இது யாருக்குமே தெரியாது. இதை முன்னிலையில் உங்களுக்கு நான் நம்ம கருப்பன் பெருமை சேனல் மூலமாக நான் அறிமுகப்படுத்துகிறேன். இது முக்கியமான ஒன்று. எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதில் எதுவுமே இல்லைன்னு. இது மாதிரி ஒரு சக்தி எங்கேயுமே கிடையாது. உங்கள் குலதெய்வத்தையே நீங்கள் வரலைன்னா கூட வர வச்சிடலாம் இதை வச்சு. அந்தளவுக்கு இதில் சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மையை எடுத்து அதை வந்து நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. ஒரு சுத்தமான டப்பாவில், அதாவது திருநீர் டப்பா, சந்தன டப்பா, ஜவ்வாது டப்பா அந்த மாதிரி போட்டு அந்த மையை போட்டு அதை நல்லா கிண்டி ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வச்சு அதை கலக்கி நல்லா விட்டிங்கன்னா அது மை மாதிரி வந்துடும். இதை வந்து பலிபீடத்துலேயும் எடுக்கலாம், இதுலேயும் எடுக்கலாம். உங்களால் கோவில் கருவறைக்கும் போக முடியல, பூசாரி வந்து எடுத்து தர மாட்டேங்கிறாரு, அப்படி ஒன்று இல்லைங்கிறாரு, அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது, அவர் எங்களுக்கு பண்ணி தர மாட்டாருன்னா வெளியில் உள்ள பலிபீடத்துக்கிட்டேயே அது வந்து அந்த சிலைக்கு அந்த இடையில இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சு அதை போய் எடுத்தோன்னே சுத்தம் இல்லாமல், கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இது பண்ணும்போதெல்லாம் சுத்தம் இல்லாமல் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாதிரி இன்னமும் குலதெய்வம் உங்களை விட்டு விலகி ஓடிடும். அதனால் சுத்தமாக இருந்துட்டு அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரும். இது 100க்கு 100 உண்மை. இது வந்து சத்தியமான ஒன்று. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து வெள்ளி செவ்வாய் பூசிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பூசுங்க. அதை வந்து ஒரு 48 நாள் அதை வந்து நல்லா பூஜை பண்ணி அதை பூசுங்க. அப்போ தான் அந்த குலதெய்வம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வரட்டும். இன்னொன்று, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு இதுக்கப்புறம் வரல அப்படின்னா, இப்போ வந்து குலதெய்வத்துக்கு பிடிச்ச ஒரு பொருளை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. இப்போ கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் ஒரு சாமியை வந்து விக்கிரகமாக ஒரு வீட்டில் பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த சாமிக்கு வந்து சக்திகள் வந்து ரொம்ப அதிகரிக்கும். சக்திகள் வந்து ரொம்ப அதிகரிச்சிச்சுன்னா 6 கால பூஜை பண்ணணும். அப்போ அந்த இடத்துல நம்ம வைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு குலதெய்வம் வந்து தெரிஞ்சிருச்சு, ஆனால் அந்த குலதெய்வம் வீட்டுக்கு வர மாட்டேங்குதுன்னா அந்த குலதெய்வத்துக்கு தேவையானதெல்லாம் இங்கே வந்து வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சு ஒரு விக்கிரகம் வாங்க முடியும்னா, இப்போ நான் என்னோடய இடத்துல நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து எனக்கு குலதெய்வம் வந்து 18ஆம் படி கருப்பண்ணசாமி. ஸோ நான் என்ன வச்சுருக்கேன்னா, 18ஆம் படி கருப்பசாமியை வர வைக்கணும். எனக்கு வந்து சாமியோட அருள் வந்து 100க்கு 100 இருக்கணும். எனக்கு எப்போவுமே கையில் இருக்கணும். கருப்பண்ணசாமியை நான் நல்ல நேரத்தில், எந்த நேரத்தில் நான் கஷ்டத்தில் நினச்சாலும் வரணும். என் குடும்பத்தோட கஷ்டத்தை தீர்க்கணும். எனக்கு நல்ல நிலைமையை கொடுக்கணும் அப்படிங்கிற நான் நினச்சிருக்கனால என்னோடய குலதெய்வத்துக்கு வந்து அந்த கால வழிமுறைப்படி ஓலை பெட்டி, அதாவது பெட்டியில் தான் நம்ம சாமியை வந்து என்றைக்குமே வச்சுருப்போம். ஏன்னா மலையாள தேசத்துலேருந்து கருப்பசாமி வந்ததே பெட்டியில் தான். அதனால் நாங்கள் அதை வந்து பெட்டியாக வச்சுருக்கோம். அந்த பெட்டியில் வந்து கருப்பசாமிக்கு வந்து எனக்கு பிடிச்ச பொருள், அதாவது அவருக்கு பிடிச்சதா அருவா, சாட்டை, அவருக்கு கருங்காலி கம்பு, மாலை, ருத்ராட்சம், இந்த மாதிரி நாங்கள் அவருக்கு பிடிச்ச பொருட்களெல்லாம் வாங்கி அந்த பெட்டிக்குள்ளே வச்சு ராமேஸ்வரத்தில் 21 தீர்த்தம் கடலில் நனைச்சி அதை எடுத்துகிட்டு வந்து அதை கொண்டு வந்து அழகர் மலையில் தீர்த்தம் ஆடி அதை கொண்டு வந்து கருப்பண்ணசாமிக்கு முன்னாடி கொடுத்து அவர் கதவுக்கிட்ட வச்சு, கதவுலேயே கோர்த்து போடவும் ஒருத்தன் கோர்த்து போட்டாங்க. எனக்கு பண்ணதை நான் சொல்கிறேன். எனக்கு கடவுளை கோர்த்து போட்டு கொடுத்துட்டு நான் அதை கொண்டு வந்தேன். எனக்கு வந்து கருப்பண்ணசாமியோட அருள் வந்து கிடச்சிச்சு. அதே போல் அங்கேயும் அதாவது அழகர் கோயில்லையும் ஒரு கைப்பிடி மண், இங்கே வந்து எங்கள் குலதெய்வத்து கோயில்லையும் ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு படினா நெல் அளக்கிறது, அரிசி அளக்கிற படி இருக்குல்ல, அந்த படியில் வச்சு அதில் கருப்பண்ணசாமியோட அருவாளை ஊண்டி அவருக்கு பிடிச்ச சுருட்டு சாராயம் எல்லாத்தையுமே அதில் படைச்சி, நான் வந்து மாலை போட்டிருந்தாலும் அவருக்கு சுருட்டு சாராயம் வச்சு படைச்சு வழிபட்டோம். எங்களுக்கு வந்து கருப்பண்ணசாமியோட அருள் வந்து
பரிபூரணமாக கிடச்சிச்சு, இறங்குச்சு. அவருக்கு சொன்ன மாதிரி எல்லாமே நடத்தி காட்டினார். அந்த மாதிரி சொல்கிறேன். எனக்கு நடந்ததை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நடக்காத ஒன்றா நான் வந்து புதுசாக இன்னும் கற்பனை பண்ணி சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து என்னை பார்க்குறவங்களுக்கும் அது நடக்கணும், அவங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கணும், அவங்களுக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். இது வந்து இன்னொன்று, குலதெய்வம் வந்து உங்களுக்கு எப்போ வராதுன்னா, உங்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடாம விட்டுருப்பீங்க, இல்லைன்னா குலதெய்வத்தோட சாபம் ஒன்று இருக்கும், இல்லைன்னா மரலாடிகள் வந்து ஒழுங்காக நடந்துக்கிற மாட்டீங்க. மரலாடிகளுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வேணும்னா வீடியோவோட கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை பற்றி வேறு எந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சொல்கிறேன். அதை பற்றி செஞ்சுங்க. அதாவது குலதெய்வம் வராமல் இருக்கிறது குலதெய்வ சாபம்னு ஒன்று இருக்கும். உங்கள் முன்னோர்கள் குலதெய்வத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கலாம், குலதெய்வத்தை வணங்காமல் விட்டுருக்கலாம், உங்கள் குலதெய்வத்தை வந்து ஒரு துன்பப்படுத்திருக்கலாம். துன்பப்படுத்தினா தெய்வத்தை படிங்க நாங்கள் துன்பப்படுத்துறது அப்படின்னு கேட்பீங்க. அவங்க உங்கள் குலதெய்வத்தை அலட்சியமாக நினச்சிருக்கலாம். அப்போ அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு சாபம் விழுந்திருக்கும். இல்லை உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்ற நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். ஒரு விலங்குகளை துன்புறுத்துறது, இந்த மாதிரி தப்பான விஷயம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த தப்பை வந்து யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்க வந்து அவங்களோட தெய்வத்திட்ட சொல்லும்போது அந்த சாபம் வந்து உங்கள் குலதெய்வம் மேலே விழுந்துடும். அதனால் எந்த தப்புனாலும் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி தப்பு பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு அழிவு கன்ஃபார்மு நிச்சயம் உண்டு. அதனால் எதையும் பார்த்து பண்ணுங்கள், தீர விசாரித்து பண்ணுங்கள். இதில் இந்த முறையை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி அப்படிங்கிற சேனல் இருக்குது. அதில் கருப்பண்ணசாமி படம் போட்டு அழகர் கோயில் பேக் டோர் அழகரோட கதவு ஃபோட்டோ வச்சு அதுலேயே நான் வந்து சேனல் ஒன்று வச்சுருக்கேன். அந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எந்த டவுட்னாலும் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பேசும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு சேனல் இருக்குது. அதுவும் என்னோடய சேனல் தான். நீங்கள் அதுலேயும் வந்து எந்தவித டவுட்டு இருந்தாலும் கேட்கலாம். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பதிலளிக்கப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செய்யுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.